ஓம் சுப்ரமண்ய தேவாய நமः. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் அகத்தீசாயன்மு ஓம் அகத்தீசாயன்மு ஓம் அகத்தீசாயன்மு ஓம் அகத்தீசாயன்மு ஓம் அகத்தீசாயன்மு ஓம் அகத்தீசாயன்மு. அதிகமாக பேச முடியாது. இப்போ ஒரு வருஷம் சாப்பிடாமல் இருக்கோம். ஏன் சாப்பிடாமல் இருக்கேன்னா, உலக மக்களுக்காகவே, உலக நன்மைக்காகவே நான் சாப்பிடாமல் இருக்கேன். அப்போ என்னை கட்டுப்படுத்தி கொடுறோம். ஆகவே அன்பரை கேட்டுட்டாங்க பேசுன்னு சொல்லி, எந்த உணவே இல்லாமல் எப்படி பேச முடியும்? உணர்வு பேசணும், உணர்வு இருக்குது, உணவு இல்லை. ஆகவே முருகப்பெருமானே பேசினாதான். இல்லாட்டி ஒரு முறையோட வரணும், தொடர்கள் திருடி வணங்குறேன்லாம் பேசணும். அதெல்லாம் பேச முடியல. இப்போதைக்கு முருகா முருகா சர்க்குநாதா சாந்த ஸ்வரூபா என் நாவில் தங்கி பேசு தாய். ஆக உலக மக்கள் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. என்ன உலகம் இப்படியே இருக்கே, எங்கே பார்த்தாலும் கொடுமை, பசி, அராஜகம் நடக்குதே, இதுக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா என்று மக்கள் கேட்குறார்கள். நாங்களும் கேட்குறோம், முருகா இப்படி இருக்குது ஐயா, எப்போயா நீ வருவே அப்படின்னு கேட்குறோம். வருகிறேன் வருகிறேன் வருகிறேன். எப்போன்னா எல்லாம் கேட்குறா, நீ மட்டும் கேட்குற. ஏழை எளிய மக்கள், பக்தர்கள், சான்றோர்கள், பத்தினி பெண்ணர்கள் கேட்குறேன். முருகா வாயா, இந்த உலக மக்கள் காப்பாற்றுன்னு சொல்லட்டும். நீ ஒரு ஆள் தான் கேட்குறேன். இல்லை, சில பேர் கேட்குறாங்க, தொடர் கேட்குறாங்க. ஆனால் உருக்கி கேட்கணும். இந்த உலக மக்களே, தலைவா முருகா வந்து உலக மக்கள் காப்பாற்றாயே என்று கேட்கணும். அவங்க கேட்குறப்பா, கேட்க வையே. எங்கே பார்த்தாலும் அராச்சகம், எந்த இடத்துலையும் நீதி இல்லை. அப்போ ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போது. அப்போ என்ன செய்யும் மக்கள், பக்தர்கள் எல்லோரும் கேட்க முடியல. பக்தர்கள், முருகனுடைய அன்பர்கள், முருகா வாயா இங்கே எங்களை காப்பாற்றாயே என்று கேட்கணும். அவங்க கேட்டால் தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போல்லாம் கேட்குறீங்க, என்ன பேசுன்னு சொல்கிறீங்க. ஒரு வருஷம் நான் பட்டினியே கிடக்கிறேன். வயசு வரை 80 ஆச்சு. வயசு கிடக்கட்டும், வயசை பொறுத்த எனக்கு அவளை இல்லை, நாங்கள் மாறிக்குவோம். ஏன்னா அது இரும்பு தகமாச்சு. இரும்பு தகமானால் மீண்டும் இரும்பாகாது. பழம் காயானால் மீண்டும் பழுக்காது. பழம் காயானால் மீண்டும் பழுக்காது. இரும்பு தகமானால் தகமானது தான். ஆகவே ஒரு மாற்றம், உலக மாற்றம் நடக்கப் போகுது. அது அகத்திய சர்மாஸ்கம் தான் செய்ய முடியும். அந்த ஆற்றல் அகத்திய சர்மகத்தை தான் உண்டு. என்ன அவ்வளோ ஆற்றல் சங்கத்துக்குன்னா, ஆம், முருகப்பெருமானுடைய ஆசி பெற்றவர் நாங்கள் எல்லாம். முதுகுருவன் தலைவன் முருகனின் ஆசி பெற்றவர்கள், ஆசான் அருணிநாதன் ஆசி பெற்றவர்கள், ஆசான் பதஞ்சலி முனிவன் ஆசி பெற்றவர்கள், ஆசான் திருமொழியவன் ஆசி பெற்றவர்கள். நாங்கள் செய்வோம் இந்த உலக மாற்றத்தை. சரி, இவ்வளோ அராஜகத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு எப்படியா கட்டு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியா. எதையும் ஆட்டி படைக்கும் வல்லமை அகத்திய சமூக தொடர்களுக்கு உண்டு. எதையும் செய்வார்கள் முருகன் பெருமான். இப்போ இன்னொரு பேசிகிட்டு இருக்கான். அது பேசாதுன்னா கொஞ்சம் பேசுகிறப்போ. ஆக வருங்காலம் இப்போ சொல்லுகிறேன் கேளுங்கள். வருங்காலம் அகத்திய சர்மா சங்கம் ஆட்சி நடத்தும் என்பது உறுதி. இது சத்தியம். இது வருங்காலத்தில், இந்த காலம் வருங்காலம் எப்போ நாளைக்கு கூட வரலாம். என்ன ஒரு நொடியில் வருவான்டா, ஒரு நொடியில் வருவான் முருகப்பெருமான். ஆற்றல் பொருந்திய முருகப்பெருமான் வருவான், வருவான். அகத்திய சர்மா சங்கம் உலகத்தை ஆளும். அகத்திய சர்மா சங்கம் உலகத்தை ஆளும். அகத்திய சர்மா சங்கத்தை ஆளும். அராஜகத்தை அழிக்கும், இல்லை அடக்கும். அராஜகத்தை அடக்கும், இல்லை அடக்கும். அந்த ஆற்றல் அகத்திய சமூகத்துக்கு உண்டு. என்னைய வயசானவனை பேசுன்னு, ஆமாம் என் வயசாக இருந்தா நான் தான் முன்னே சொல்லி, தங்கம் இரும்பு தங்கமானால் இரும்பாகாது. பழம் காயானால் மீண்டும் பழுக்காது. ஆகவே ஆற்றல் பொருந்தியவன், ஆற்றல் பொருந்திய மக்கள் அகத்திய சமூக தொண்டர்கள். என்னுள் இருந்து பேசுகிறான் முருகப்பெருமான். நான் பேசவில்லை. இப்போ பட்டி கிடக்கிறான், அவன் தான் கிடக்கிறான் பட்டி, நானே கிடக்கிறேன். ஆனால்
எனது நான் கிடக்க பட்டினி உலக மக்கள் நன்மை இருக்கும். நான் பற்றி கிடக்கிறேன், உலக மக்கள் பசியாற. நான் பற்றி கிடக்கிறேன், உலக மக்கள் பசியாற. ஆகவே இந்த சங்கம் எதிர்பாருங்கள் அன்பர்களே. இப்போ சொல்லுகிறேன் கேளுங்க. உலக மக்களை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் அகத்திய சமூகத்துக்கே உண்டு. அந்த யோக்கியதை யாருக்கு இல்லைடா? மனித வர்க்கமே, ஒரு சிலருக்கும் சொல்கிறேன். சான்றோர்களே, உங்களுக்கு சொல்கிறேன். சான்றோர்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், சான்றோர்களுக்கு தெரியும். அராஜகவாதிகளே, கட்டுப்படுத்த ஆலையடி அனைத்து இது அராஜகம் செய்யாதே. வருகிறோம், நாங்கள் உலக மக்கள் காப்பாற்ற வருகிறோம். அகத்திய சமூக சங்க தொண்டர்கள் வருகிறோம், வருவோம், வழக்கமாக காப்பாற்றுவோம். இதே இவ்வளோ துணிச்சலை பேசுகிறேன். எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. எங்களுக்கெல்லாம் கொடைக்கருவி, துப்பாக்கி இவெல்லாம் எங்களுக்கு அசைக்க முடியாது. எங்களுக்கு ஒன்று ஒரு கடுகுத்தில் எங்களை பாதிக்காது. ஏக்கே சுட்டு படுறா அணுகுண்டை வெடுக்கு முழுகிட்டு போகண்டா. அணுகுண்டை முழுக்கும் எதையும் செய்வோம். ஆணை பெண்ணாக்குவோம், பெண்ணை ஆணாக்குவோம். இன்னும் ரொம்ப மீசம் முழுக்கினா அடியாக்கி விட்டுருவோம். அதையும் செய்வோம். எல்லா ஆற்றலும் எங்களுக்கு உண்டு. எனக்கு இல்லை, முருகப்பெருமானுக்கு உண்டு. நான் வந்திருக்கிறேன், அதுக்கு தான் வந்திருக்கிறான். 80 வயசில் பேசுகிறான், அதுக்கு தான் வந்திருக்கான். முருகனே வந்திருக்கான். இப்போ பேச அவன் தான் பேசிகிட்டு இருக்கான், நான் பேசலை. அந்த ஆற்றல் எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு வருஷம் பட்டி கிடக்கிறான்னா நானே கிடக்கிறேன். ஆசனை என்னை கிடக்க வச்சாருக்கு. ஆகவே இப்போது சொல்லுகிறேன் மக்களே, எதிர்பாருங்கள், எதிர்பாருங்கள், எதிர்பாருங்கள். வருகின்ற காலம் வந்துச்சு, நாளைக்கே வரலாம். ஒரு நொடியில் பார்த்து வளர்த்தி விட்டும். ஆனாலும் நான் அதுக்கு அடக்கமாக இருக்கணும். வருகின்ற 22/11/2015 அது உள்ள அடக்கமாக இருக்குன்னு சொல்லி சட்டம் வந்திருக்கு. 22/11/2015 அதுக்குள்ளே எதிர்பாருங்கள் மக்களே. நாளைக்கு வரலாம். ஆனால் ஒரு எல்லை. இந்த ஆண்டு 11வது மாதம் நவம்பர் மாதம் ஆசான் வருகிறார். 22/11/2015 அன்று முருகன் வருகிறான். என்னடா அது தேதியை சொல்கிறோம். ஆனால் அதுவரையில் நாம் என்ன செய்யணும்? அல்ல முருகனை கேட்கணும். முருகா, என்னையா இவ்வளோ கொடுமை இருக்குது தாயே, மழையே பெய்யலையா, குடிக்க தண்ணி இல்லையா தாயே, கிராமம்லாம் அப்படியே நொந்து சாவறையா, அராஜகவாதி சாவறான்டா, பாவம் செஞ்சவன் சாப்பிட்றான், துன்பு கடுறான், அவனுடைய பேர். ஆனால் பண்புள்ள மக்கள் வாழ்கின்ற பண்புள்ள மக்கள் வாழ முடியல தாயே. பஞ்சபராரிகள் பண்புள்ள மக்கள் சான்றோர் வாழ முடியலையப்பா. சொல்கிற அவன்கிட்ட முருகன்ட்டு, பண்புள்ள மக்களே கேளுங்க அவனை. நூற்றுக்கு ஒருத்தோட இல்லையா, கேளு அவனை. என்னையா முருகா, வாயா இங்கே, வாயா இந்த உலக மக்களை காப்பாற்றாயே என்று சொல்லடா. நான் கேட்க முருகனை, முருகா சொல்லுங்கள். முருகா, சர்க்குருநாதா, சாந்த ஸ்வரூபா, எனது தந்தையே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தயாபரனே, தேவாதி தேவா, எங்கடி ஒரு பார்வை பார்த்தாயேன்னு சொல். அதே மாதிரி கேட்கணும். உலக மக்கள் எல்லாம் கேளுங்கள். இன்றையிலிருந்து கேளுங்கள். உலக மக்கள் வரும் முருகா வா, வந்து உலக மக்களை காப்பாற்ற சொன்னால் நிச்சயம் வருவான். ஆகவே இந்த சங்கம் தான் மறுபடியும் சொல்கிறேனே, அவ்வளோ துணிச்சல்லாம் உண்மைதையா. எதுக்கே வந்திருக்கோம்? நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்? நாங்கள் சாப்பிட சுங்குறதுக்கா? இல்லை, உலக மக்களை காப்பாற்றத்தாலும் வந்திருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள், அகத்திய சமூக தொண்டர்கள். அவர் செய்கிறார்கள் இந்த அவர்கள் சுயநலமில்லாத மக்கள், ஜாதி இனம் மதம் இல்லாத மக்கள். அவர் வருகிறார்களே வருகிறார்கள். எங்கள் சங்க தொண்டர்களை பார்த்தாலே புண்ணியம். அவர் தான் இந்த உலகமாகத்தை செய்கிறார். வெளிநாட்டு இருக்காங்க, உள்நாட்டு இருக்காங்க. ஆகவே ஏதோ பேச நினச்சி கொஞ்சம் பேசியிருக்கேன். ஆகவே முருக அன்பர்களே, காலம் நெருங்கிவிட்டது. இனிமேட்டு உலகத்துக்கு காப்பாற்ற ஆள் இல்லை. ஏன்னா இவ்வளோ 700 கோடி மக்களை பிடிச்சிட்டு எவ்வளோ உலகத்தை காப்பாற்ற ஆற்றல் கிடையாது. எங்களுக்கு தான் உண்டு. இந்தியா மட்டும் இல்லை, உலக மக்களை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் அகத்திய சங்கத்துக்கு உண்டு. உலக மக்களை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் 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 அகத்திய சமூக சங்கத்துக்கு உண்டு. அந்த அந்த யோக்கியதை யாருக்கு இல்லைடா. என்ன இவ்வளோ பெரிய வார்த்தை? உலக மக்களை காப்பாற்ற தகுதியும் யோக்கியதையும் அகத்திய சமூகத்துக்கே உண்டு. ஒரு பயலுக்கு யோக்கியதில்லை, ஒரு பயலுக்கு யோக்கியதில்லை, ஒரு பயலுக்கு யோக்கியதில்லை. பதிவு செஞ்சுக்கிறேன். நீ என்னடா இவ்வளோ பெரிய துணிச்சல்? ஒரு பயலுக்கு அது யோக்கியதில்லடா. ஏடா ஆயுதம் இருக்குது, ஏடா ஆயுதம், வெங்காய ஆயுதம். உங்கள் ஆயுதம்லாம் எங்களுக்கு தெரியும்டாக்குது. உங்கள் ஆயுதம் கையெல்லாம் எங்களுக்கு ஆயுதம் அறியும். ஆகவே எந்த ஆற்றலும், எல்லா ஆற்றலும் பொருந்தியவர்கள், எல்லா ஆற்றலும் பொருந்திய முருகப்பெருமான வருகிறேன், வருவேன், வந்துவிட்டேன், வருவேன், 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 வந்துவிட்டேன் என்று பேசுகிறத அவன் தான் பேசிகிட்டு இருக்கான். நான் தான் பேசுகிறேன் அன்பர்களே, நான் தான் பேசுகிறேன். முருகப்பெருமான் தான் பேசுகிறேன்.
யாரோ என்று ஏமாந்து விடாதீர்கள். நான் தான் பேசுகிறேன், உங்களை காப்பாற்றுவோம் என்று முருகபெருமான் சொல்கிறான் என்று சொல்லி ஏதோ 2 நிமிஷம் பேசுகிறான் பேசுகிறேன். ஆகவே வருங்காலத்தை எதிர்பாருங்கள், நேரம் வந்து விட்டது ஆக சொல்லி அன்பர்களாக நீடு வாழ்ந்து ஆட்சி அகத்திய சமாக தொண்டர்களுடைய தொண்டனுக்கு நான் தொண்டனாக இருப்பேன். அவன் கால் செருப்பாக இருப்பேன். என்னடா அது இவ்வளோ பேசுகிறான், முருகபெருமானுங்கிறான், ஆரம்பகுபெருமானுங்கிறான், ஆற்றல்கிறான், தொண்டர்கள் திருவடிக்கு மிதிடிய செருப்பாக இருப்பேன். என்னடா நான் தொண்டனுக்கு தாய் போட்டவன் இல்லை, தொண்டனுக்கு செருப்பாக இருந்து செய்வேன் நான். அப்போ புரிஞ்சுக்க நான் யாருன்னு. கேட்டாது தொண்டனுக்கு செருப்பாக இருப்பேன் நான். அப்போ எவ்வளோ பெரிய பண்பு நின்று இருக்குது, மதிக்க தெரிந்தாங்க இருக்குது. தொண்டனை மதிப்பேன் நான், தொண்டனை மதிக்கக்கூடிய ஆற்றல். உடனே பார்க்கும்போதே ஐயோ பாவம் பசியோடு இருக்கான் பிள்ளை, ஐயோ என்னடா ஆள் நல்லா சட்டையெல்லாம் போட்டிருக்கான், ஐயோ பிள்ளை பசியோடு இருக்காண்டா. உள்ளே தலைவன் சொல்கிறான் பிள்ளை பசியோடு இருக்காண்டா. யார் என்ன பிள்ளை பசியோடு இருக்காண்டா, ஆனால் சட்டை போட்டிருக்காண்டா. மான பிரச்சனைடா அவனுக்கு. ஆகவே பண்புள்ள மக்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, பக்தர்களே, பெரியோர்களே, எதிர்பாருங்கள், வந்துவிட்டது காலம். நான் செய்தி சொல்லியிருக்கிறேன் 22/11/2010 சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னே வரலாம், முன்னே வரலாம். ஆகவே எல்லோரும் எதிர்பாருங்கன்னு சொல்லி ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ, 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 ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. முருகப்பெருமான் சொல்லுகிறேன், இப்போ கேளுங்கள். உலக மக்களை காப்பாற்றக்கூடிய தகுதி அகத்திய சகோதரத்திற்கே உண்டு என்று இப்போ சொல்லிக்க மறுப்பு சொல்கிறேன். ஆகவே வேறு ஒரு பயலுக்கு அது யோசிக்குதுடா, ஒரு பயலுக்கு அது யோசிக்குதில்லை. எங்கள் சங்கத்து தான் உண்டு அது யோசிக்குது. வா அது சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். என்ன இப்போ நான் கேட்டிருக்கேன், முருகடி ஆனேசும் போது கேட்குறேன். முருகா அவர் கேட்குறார், அன்பர் பூஜை எப்படி சொன்னா. முருகா சர்க்குருநாதா சாந்த ஸ்வரூபா, என் தந்தையே, என் தாயே, நான் பாவிதான் தாயே, நீ புண்ணியவன் தாயே, உன் ஆசி பெற அருட்சி தாயே, உன் ஆசி அருளி பெற்று நீ அருட்சி தாயே. இப்படி கேட்கணும். இன்னொரு நான் கேட்பேன், முருகா உன் ஆசி அருளையும் ஆற்றலையும் அடியேன் கொள்ளடிக்க அருட்சின்னு போகிறேன். திருடுவது ரகசியமாக, கொள்ளையடிப்பது எல்லாம் வச்சுட்டு போய் அதில் அவ்வளோதான். முருகபெருமானை கூப்பிடணும். என்னென்னு கேட்டால் உன் ஆற்றை அள்ளி வச்சுட்டு போதேன்னு. இதுக்கு அருள் செய்யலாம். உன் அருளையும் ஆற்றலையும் கொள்ளடிக்க நீ அருள் செய்யணும். அப்போ எவ்வளோ உரிமை அவனுக்கு. ஐயோ பிள்ளை எல்லா பிள்ளைங்க. ஆகவே உன் ஆசியால் உலக மக்களுக்கு தொண்டு செய்ய அருள் செய்ய தாயி அவள் தான். இப்போ என்ன செய்ய நான் தொண்டர்கள், முருகா உன் திருவடிக்கு தொண்டு செய்யவும், நீ தலைமையாகி நடத்தக்கூடிய இந்த உலக மாற்றத்துக்கு தொண்டு செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்தாயே. இதான் வேண்டுகோள். தீர்வு வச்சிலையே அப்பப்பா அடி வா போ.